இந்த சில் கிளைமேட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். நான் என்னுடைய 60 நாள் கம்ப்ளீட் ஆன பாப்பாவுக்கு தான் வந்து இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு கட்டி கற்பூரம் சேர்த்துட்டு கரைஞ்சதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்கின் தாங்குகிற அளவுக்கு சூடு வந்து வச்சுக்கோங்க. தொண்டைக்குள்ளே உள்ளங்கை உள்ளங்கால் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வெத்தலையை சூடு பண்ணிவிட்டு பாப்பாவோட ஸ்கின் தாங்குகிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நெஞ்சுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா கோல்டுங்கிறதுனால அழுதுகிட்டே இருந்தாங்க. நைட்டு ஒரு 3 o'clock ஆயிடுச்சு பாப்பா தூங்குறதுக்கு. காலையில் கிராங்கியாக தான் இருந்தது. ஆனாலும் பெரிய பாப்பா முழிச்சிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் முழிச்சிட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் தக்காளி சாதம் தான் வச்சுருந்தேன். எக்கு வேக வச்சுருந்தேன், பட் ஆஃப் பாயிலாகவே எடுத்துகிட்டேன். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக வந்து எக்கை வந்து 65 சேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. நம்ம குட்டி தங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க.